தமிழ்நாடு டெம்பிள் .net சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம். சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். 2026 வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனிப்பெயர்ச்சி விழா திருநள்ளாறில் வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. நீங்கள் திருநள்ளாறு போகிற பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி விழா நாள் 6/3/2026 காலை 8:24 மணிக்கு சனீஸ்வர பகவான் கும்ப ராசியிலிருந்து இடம்பெயர்ந்து மீன ராசிக்கு பிரவேசிக்கும் விழா நடைபெற உள்ளது. திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி விழாவில் நீங்கள் கலந்துக்க போகிறீங்க அப்படின்னா இணையதளம் மூலமாக முன்பதிவு செய்யலாமா அப்படின்றது நிறைய நண்பர்களுக்கு சந்தேகம் இருக்கும். இணையதளம் மூலமாக நீங்கள் டிக்கெட் புக் பண்ண முடியாது. சரி, டிக்கெட் எப்படி நீங்கள் வாங்கலாம் அப்படின்னா நேரடியாக போயிட்டு டிக்கெட் கவுண்டர் மூலமாக தான் நீங்கள் டிக்கெட்டுகள் வாங்க முடியும். திருநள்ளாறு ஆலயத்தில் உங்களுக்கு இலவச தரிசனம் கட்டண தரிசனம்ன்ற முறையை அமுல்படுத்தியிருக்காங்க. கட்டண தரிசனத்தில் உங்களுக்கு ரூபாய் 300, 600, 1000 என சிறப்பு தரிசன வரிசை அமைக்கப்பட்டிருக்கு. இந்த எல்லா டிக்கெட்டுகளுமே உங்களுக்கு தேவஸ்தானம் அங்கீகரிக்கப்பட்ட கவுண்டர்களில் மட்டும்தான் விற்பனை செய்ய இருக்காங்க. ஆன்லைனில் விற்பனை கிடையாது. அதே போல் இந்த டிக்கெட்டுகள் பாஸ் எல்லாத்துலேயும் உங்களுக்கு தேவஸ்தான ஹாலோகிராம் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கும். இந்த ஸ்டிக்கர்கள் இருக்கிற டிக்கெட்டுகள் தான் செல்லுபடியாகும். இதை தவிர்த்து நீங்கள் போலி டிக்கெட்டுக்களை வெளி இடத்துல வாங்கி ஏமாந்துடாதீங்க. கோவில் தேவஸ்தானத்திலே உங்களுக்கு 15 இடங்களில் டிக்கெட் கவுண்டர்கள் உங்களுக்கு அமைச்சிருக்காங்க டிக்கெட்டுகள் வாங்குறதுக்காக. ஸோ அந்த இடங்களில் மட்டும் நீங்கள் டிக்கெட்டுக்களை முன்பதிவு செய்யுங்க. நீங்கள் வீட்டில் இருந்த டிக்கெட்டுக்களை முன்பதிவு செய்யலாம் அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்க அப்படின்னா டிக்கெட்டுகள் கிடைக்காது. நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள். ஸோ எச்சரிக்கையாக இருங்க. அதை தவிர்த்து நீங்கள் சனிப்பெயர்ச்சி என்று சிறப்பு அபிஷேகம் செய்யணும், இல்லை அர்ச்சனை செய்யணும், நைவேத்தியம் செய்யணும் அப்படின்னா அதற்கு தனித்தனி கட்டணங்கள் உங்களுக்கு வசூல் செய்கிறாங்க. இதை நீங்கள் வீட்டிலிருந்தே நீங்கள் இதை பே பண்ணலாம். அதாவது டிடியாக வங்கி கணக்குக்கு பணம் செலுத்திட்டு முன்பதிவு செஞ்சுட்டு அபிஷேகம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க போஸ்டலில் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறதா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க கோவிலுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் கோவிலுடைய அதிகாரப்பூர்வ இணையதளம். நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறை இந்த தொலைபேசி எண்களுக்கு அழைச்சி பேசிவிட்டு அதற்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது தரிசன கட்டணம் அல்ல, அபிஷேக கட்டணங்கள் செலுத்துறதுக்கான முறை. தரிசன கட்டணம் நீங்கள் நேரடியாக தான் செலுத்த முடியும்னு கோவில் தரப்புல இருந்தும் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உபயோகமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.